உலகம் போற்றும் பொதுமறையான திருக்குறள் தந்த திருவள்ளுவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்ற விவாதம் வேகம் எடுத்துள்ள நிலையில் விவாதத்திற்கு வழிவகுத்த திருவள்ளுவர் படம் உருவான கதையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி காவி உடை அணிந்த வள்ளுவர் படத்தை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு சனாதன துறவி திருவள்ளுவர் என்று குறிப்பிட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவள்ளுவரை யாரும் கரைப்படுத்திவிட முடியாது என்று கூறியுள்ளார். இந்த விவகாரம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இத்தனை விவாதத்திற்கும் காரணமான திருவள்ளுவர் படம் உருவான கதையை இப்போது பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்து திருவள்ளுவருக்கு உருவம் கொடுக்கும் முயற்சிகள் தொடங்கின. அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தின் ஆட்சியராக இருந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் திருவள்ளுவரின் உருவம் பொறித்த தங்க நாணயம் ஒன்றை வெளியிட்டார். இந்த நாணயத்தில் திருவள்ளுவர் ஒரு சமண முனிவரை போல காட்சியளிக்கிறார். முகமும் தலையும் மழிக்கப்பட்டு தலைமேல் குடையுடன் இந்த நாணயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 1904 தமிழ் பண்டிதராக இருந்த கோ வடிவேலு செட்டியார் என்பவர் திருக்குறள் மூலமும் பரிமேல் அழகர் உரையும் என்ற நூலை வெளியிட்டார். இதில் உள்ள திருவள்ளுவர் படத்தில் ஜடாமுடியுடனும் தாடி மீசையுடனும் மார்புக்கு குறுக்காக யோகப்பட்டை எனப்படும் துண்டை அணிந்தபடியும் திருவள்ளுவர் காட்சியளித்தார். ஒரு கையில் சின்முத்திரையுடன் ஜபமாலையும் மற்றொரு கையில் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது. நெற்றியில் பட்டையும் நடுவில் குங்குமமும் இருந்தது. 1959 பாவேந்தர் பாரதிதாசனின் உதவியுடன் வேணுகோபால் சர்மா என்ற ஓவியர் வரைந்த திருவள்ளுவர் ஓவியத்தில் வெள்ளை உடை அணிந்த திருவள்ளுவர் எந்தவித மதச்சின்னங்களும் அணியாதவராக தாடி மீசையுடன் காட்சிப்படுத்தப்பட்டார். 1960 சென்னை காங்கிரஸ் மைதானத்தில் இந்த படத்தை அறிஞர் அண்ணா வெளியிட்டார். 1964 தமிழக சட்டமன்றத்தில் இந்த படத்தை அன்றைய துணை குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் திறந்து வைத்தார். இந்த படமே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படமாக அறிவிக்கப்பட்டு தமிழக அரசால் அரசாணையும் வெளியிடப்பட்டது. பின்னர் மத்திய அரசு வெளியிட்ட தபால் தலையிலும் இந்த படம் இடம்பெற்றது. சமீப வருடங்களில் காவியுடை அணிந்த திருவள்ளுவர் படத்தை பாஜக தரப்பினர் வெளியிட்டு அவர் ஒரு இந்து துறவி என்று வாதிட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.